அனைவருக்கும் வணக்கம். தியானம் அமைதியை உருவாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதுல உருவாக்காதுன்னு ஒரு பதில வேற சொல்லியிருக்கேன். ஹவு டு மேக் யூ கிளியர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான செஷன். ஃபர்ஸ்ட் அமைதினா என்னன்னு பார்ப்போம், அது உருவாக்குமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். பட் என்னுடைய பதில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, மாயா எழுப்பும் சப்தங்களை இல்லாமல் செய்துவிடும் அப்படிங்கிறது வரைக்கும் தான் தியானம் உதவுமே தவிர, உண்மையான அமைதி என்பது 1000 சப்தங்கள் மத்தியிலும் கூட நான் அமைதியாக வாழும் அற்புதம் தான் உண்மையான அமைதி தன்மையை தருகின்றது. தியானம் அப்படிங்கிறது அந்த மாயாவினால் எழும்புகின்ற அந்த சப்தத்தை இல்லாமல் செய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி வருகிறது. இது எப்படி என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமைதினா என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு அமைதினா என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, சப்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது ரியாலிட்டி, அதாவது வெளிப்புற சூழல்களின் அடிப்படையில பார்க்கும்போது அந்த சப்தங்கள் கஜ கஜன்னு ஒரு சவுண்ட் வருது இல்லை, அது வந்து இல்லாம இருந்தா அது அமைதி அப்படின்னு சொல்றோம். பட் இன்னர்ல அமைதி அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் கொந்தளிக்காமல், அஜிடேட்டடா இல்லாம, ஆரவாரப்படாமல், அதாவது தண்ணி வந்து ஆடாம அசையாம ஒரு குளத்துல நின்னா எப்படியோ அப்படி உன் மனமானது இருக்கும் என்றால் அதை இன்னர் அமைதி என்று நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ ஜெனரல் அவுட்டர் அமைதின்னு பார்க்கும்போது, உள்ளுக்குள்ள கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும் கூட வெளியில நீ வந்து அதை காட்டாம மெயின்டைன் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா நீ அவுட்டர் அமைதியை நீ மெயின்டைன் பண்ணிட்டேன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள கோபம் வருது, வெளியில காட்டல. உள்ளுக்குள்ள வந்து பயம் வருது, ஆனா வெளியில காட்டல. சோ உள்ளுக்குள்ள எல்லா எமோஷன்ஸும் சும்மா பயங்கரமா கொந்தளிக்குது, பட் வெளியில எதையுமே காட்டல. when you are in such a case, நீ அவுட்டர் அமைதியை நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். நான் கௌரிக்கு சொல்லுவேன், நீ முதல்ல அவுட்டர் அமைதியை அச்சீவ் பண்ணாலே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவேன். நீ இன்னர் அமைதிக்கு அப்புறமா போலாமா? அதாவது அவ சொல்லுவான், நான் உள்ள எல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாது, வெளியில மட்டும் வேணா கத்தாம இருக்கேன், முதல்ல அதையாவது அச்சீவ் பண்ணி தொலை அப்படின்னு சொல்றது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் இஸ் அவுட்டர் அமைதி. இப்போ நெக்ஸ்ட் இன்னர் அமைதி அப்படின்னு வரப்போ, மனசே வந்து அவர் சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னோம், அனைத்தையும் ஒரு சுவையாக ரசிக்கின்ற ஒரு மனம், ஆர்ப்பாட்டம் இல்லாத மனம், அமைதியான மனம், அனைத்தையும் சுவையாக ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் செய்கின்ற மனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமபாவனா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமைதி அப்படின்னு சொன்னான். இப்ப மனம் சமபாவனையில் இருக்கும் போதும் சூப்பரா தான் இருக்கும், அமைதியா தான் இருக்கும், ஆனந்தமாவும் இருக்கும். ஆனா அது சொரூப சுகம், சொரூப ஆனந்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா இட்ஸ் a question mark அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? மனசு இருக்கு, மனசுல 100% லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், 100% ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம போகணும் அப்படின்னாலே நீ சொரூபத்துக்கு போனாதான் முடியும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மை இருக்கு. பியூர் 100% சமபாவனைக்கு எப்போ போக முடியும் அப்படின்னா, நீ சொரூபத்துல இருந்தா மட்டும்தான் முடியும். இது அனைத்தையும் மாயை என்று உணர்ந்தால் மட்டும்தான் 100% சமபாவனா, 100% லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு மனசை அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருந்து அனைத்தும் ஆல் இஸ் டேஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ அமைதினா என்னன்னு பார்த்தோம். தியானம் என்ன செய்கிறது? தியானம் அமைதியை தருமா தராதா அப்படின்னு பார்க்கும்போது, தியானத்துல நம்ம என்ன பண்றோம், அழகா சொன்னா சித்த விருத்தி நிரோதா யோகா அப்படின்னு சொன்னா அர்த்தம். சித்த விருத்தி அப்படின்னா எண்ணங்கள், எண்ணங்களை நிரோதா அப்படின்னு சொன்னா ரெண்டு ஆங்கிள்லயும் சொல்லலாம். ஒன்னு டோட்டலா ஸ்டாப் பண்ணணும், இல்லைன்னா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அது நினைக்க சொன்னா நினைக்கணும், ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் ஆகணும். சரியா? when you are keeping it under your control, then சித்தம் உனது கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அது யோகம் என்று சொல்லலாம். அல்லது மனசு ஸ்டாப் தி தாட்ஸ் ஸ்டாப் ஆயிடுது இல்ல, ஸ்டாப் பண்ண சொன்னாலும் அது வந்து யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்த வரி செமையா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா, என்னமா? சதா திருஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ வந்து நீ மனசு ஸ்டாப் ஆயிடுச்சுனாலே உன்னுடைய ஸ்வரூபத்தில் உன்னால நிக்க முடியும். எதுக்காக மனசை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஸ்வரூபத்துல நிக்கணும். Exactly. So that is very important word. So தியான பயிற்சியினுடைய நோக்கமே என்னன்னா, நீ உன் மனசை நிப்பாட்டுறது கிடையாது. அதுதான் அடுத்த வரையில சொல்றா, உன் சுரூபத்தை உன்னை நிலைநிறுத்துவதற்கு இது அவசியப்படுகிறது என்பதால் இதை செய்ய சொல்லுகின்றேனே தவிர, உன் மனதை நிப்பாட்டுவது யோகத்தின் சாரம் அல்ல. மனதை நிப்பாட்டுவதன் வாயிலாக உன் சுரூபத்தில் நீ நிலை பெற வேண்டும் என்பதற்காக அதை நான் செய்ய சொன்னேன் என்று யோகம் வலியுறுத்துகிறது. சரியா? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, before that you must understand what is
ஞானம். சோ இப்போ என்னன்னா, சித்தம் சுத்தமாக இருந்தால் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கிற விஷயம் ஞானம். அகம் பிரம்மாஸ்மி, அல்லது ஞானதேவர்கிட்ட அவங்க அண்ணா சொன்னாரு, டே நீ பிரம்மன்டா, அவ்வளவு டக்குனு பிரம்மமாயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரம்மமாவது என்பது அத்தனை சுலபமா என்றால் சுலபம்தான். பட் அதுக்கு முன்னாடி நீ ரஜோதமோ குணங்களை அகற்றிவிட்டு சாத்விய குணத்தில் வந்திருக்க வேண்டும். உனது மனம் சுத்தமாக இருந்திருக்க வேண்டும். அகங்காரம் எல்லவும் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த சித்தம் சுத்தமா இல்லை அப்படின்னா என்னப்பா செய்யறது அப்படின்னு கேட்டா, அப்போது இந்த மிகப்பெரிய அளவிலே கர்மயோகமும் பக்தி யோகமும் தியான யோகமும் நமக்கு மிகப்பெரிய அளவிலே டூல்ஸாக இருந்து பயன்படுகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா அகங்காரம் ரொம்ப ஸ்டெடியா இருக்கும்போது, ஹைலி அஜிடேட்டட் ஆசைகளோடு இருக்கும்போது நான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் ஆக போறது ஒண்ணும் இல்லை. பிகாஸ் we are believing something else. நேத்து மெசேஜ் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். எதை நீ நம்புகிறாயோ அதுதான் உன் அனுபவத்தில் வருகிறது. மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் உனக்கு மாயா அனுபவம் தான் உனக்கு ஏற்படுமே தவிர பிரம்மா அனுபவம் உனக்கு ஏற்பட வழியே இல்லை என்பதாக இருக்கின்றது. அப்ப திருட நிச்சயம், நான் பிரம்மம் என்ற அந்த திருட நிச்சயம் அப்படிங்கிறது எப்ப ஏற்படும்? மனம் சுத்தமானால் தானே ஏற்படும். இந்த மனமோ இந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றது, இதில் வரும் சுகத்தை வேண்டும் என்று அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ பிரம்ம சுகத்தை அது நாடாது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து கர்மயோகத்துல சோதர்மானுஷ்டானத்தை பண்ணு, சேவியமான பான்மையில பண்ணு, நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாமல் பண்ணு, சமர்ப்பண உணர்வோடு பண்ணு அப்படின்னு மெதுவா பக்திக்கு கொண்டு வந்து அனைத்தையும் அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு பண்ணு, அவன் பார்த்துக் கொள்வான்டா, நீ அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டார். All these things necessary to destroy the ego to some extent. மனதை உள்ள அழுக்குகளை கரைப்பதற்கு மிகப்பெரிய அளவிலே உதவுகிறது. எப்படி இது உதவுதோ அதே மாதிரிதான் இப்ப தியானத்துல என்ன பண்றேன்னா, உன் எண்ணங்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. எண்ணங்களை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. நீ யூஸ் பண்ண டெக்னிக் தாங்க. சரியா? நீ யூஸ் பண்ற டெக்னிக் என்ன? பிராணாயாமா மூலியமா உடம்பை கட்டுப்படுத்துவதன் வாயிலாக, பிராணனை கட்டுப்படுத்துவதன் வாயிலாக யூ ஆர் இன்டைரக்ட்லி ட்ரைங் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? சி மைண்ட கண்ட்ரோல், தியானம் பக்தி அப்படிங்கிறது சமர்ப்பண உணர்வின் வழியாக உன் மனம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. கர்மயோகம் அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட அந்த பலனை எதிர்பார்க்காம கொஞ்சம் பண்ணும்போது செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசு உன் வழிக்கு வருகிறது அப்படின்னு பாக்குறோம். தியானம் என்பது உன் மனதை உன் வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நீங்க யூஸ் பண்ண டெக்னிக் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். நீங்க எந்த நாலேஜும் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க. வெறும் மூச்சை வச்சே உன் பிராணனை கண்ட்ரோல் பண்ணியே உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம், பாடியை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணி ஆசனா மூலியமா உங்க பாடியை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதன் மூலியம் பிராண கண்ட்ரோல் ஆகும், பிராண கண்ட்ரோல் மூலியமா மைண்ட் கண்ட்ரோல் ஆகும். அல்டிமேட்லி மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேக் டோர், அதாவது பின்கதவு வழியிலாக உன் மனதை இறுக்கி பிடிக்கின்ற ஒரு வழிதான் யோகம் என்று சத்யானந்த சரஸ்வதி அழகா சொல்லியிருப்பார். சரியா? அப்போ இங்கே தியான பயிற்சி என்பது உன் மனதை வசப்படுத்துகின்ற பயிற்சி. கர்மயோகமும் உன் மனதை சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி, பக்தி யோகமும் உன் மனதை சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி, தியான யோகமும் கூட உன் மனதை சுத்தப்படுத்துகின்ற அற்புதமான பயிற்சி. இப்ப இந்த மனசு தியானக்காரன் முழுமதியாக சுத்தப்படும் போது மைண்ட் கண்ட்ரோலுக்கு வருது. அந்த நேரத்துல இந்த ஞானம் நீ பிரம்மம் என்று அந்த மனதிற்கு சொன்னால் எந்த விதமான கஷ்டமே இல்லாம அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள என்ட்ரி அதுக்கு தயாராகும். சரியா? அந்த மனசே போன்னு சொன்னா கூட அந்த மனசு போறதுக்கே தயாராகு. அப்போ இந்த மனசுங்கிறது எதுக்காக தேவைப்படுதுன்னா, அந்த மாயையில நீ போடுற வேஷத்துக்கு தான் தேவைப்படுது. பிரம்மத்துக்கு இந்த வேஷமே தேவையில்லை, மாயையே தேவையில்லை. நீ மாயையே இல்லடா, நீ வேஷமே இல்லடா, நீ பிரம்மன் தான்டா என்று அப்பழுக்கற்ற அந்த தூய மனதிற்கு புரியும் போது அந்த பிரம்மானுபவம் என்பது சுலபமாக கிட்டும். இந்த மனதை தொலைத்துக் கொண்டு பிரம்மானந்தத்தை அடைவதற்கு என்பது சாத்தியப்படும். எப்போனா அந்த மனசு சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ தியான பயிற்சி அப்படிங்கிறது மோட்சத்தை கொடுக்காதான்னா, கர்மயோகமும் மோட்சத்தை கொடுக்கும், பக்தி யோகமும் மோட்சத்தை கொடுக்கும், எல்லாமே மோட்சத்தை கொடுக்கும் தான். பட் ஹவ் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அப்படிங்கிறது தான் ப்ராசஸ். இது உனக்கு சித்த சுத்தத்தை ஏற்படுத்தும், பின்பு ஞானத்தின் வழியாக உனக்கு மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நான் எஸ்ஏ எழுதுறதுக்கு நான் எல்கேஜி படிக்க வேணாமான்னு கேட்கக்கூடாது. எல்கேஜி படிக்காம எஸ்ஏ எழுத முடியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் அ வெரி பிக் எஸ்ஏ எழுதணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஏபிசிடியே தெரியல அப்படின்னா எப்படி எஸ்ஏ எழுதுவேன்? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஆல் தி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு ஏணிப்படிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏணிப்படிகள் இல்லாம நீ அந்த இடத்துக்கே போக முடியாது. அப்படிங்கிறப்போ
ஐ அக்ரி தட் தேர் ஆல் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். 4 யோகங்களுமே சமளவு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் தான் என்பதை நான் மறுக்கவில்லை என்றாலும் கூட ஞானம் என்பது ஞானத்தாலே மட்டும்தான் கிட்டும். மோட்சம் என்பது ஞானத்தால் மட்டுமே தான் கிட்டும். மற்றவைகளை எல்லாம் உனக்கு அதற்கு தயார்படுத்துகின்ற அற்புத பயிற்சிகளாக அமைந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த தியான பயிற்சி என்பதும் கூட உன் மனதை உன்வசப்படுத்துவதற்கு அற்புதமாக உதவுகின்றது. அதன் விளைவாக கற்றுக்கொண்ட ஞானம் என்பது அற்புதமாக நமக்கு அனுபவிக்க உதவுகின்றது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டினை கேட்டா அப்படின்னு சொன்னேன். எத்தனையோ மகான்கள் பெர்மனண்டா அந்த சமாதியிலே இருந்து விடவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அற்புதமா அந்த ஃபைனலா தீபிகா சொன்ன ஒரு பதில் அமைந்திருந்தது. தாரணை, தியான, சமாதி அஷ்டாங்கத்துல கடைசி 3 அங்கங்கள் வருகின்றது. சரியா? இந்த தாரணை அப்படிங்கிறதுலதான் மொத்த ஞானத்தையும் நீ உள்ள கொண்டு வந்து நான் பிரம்மம் என்ற இந்த அற்புத ஞானத்தை கற்றுக்கொண்டு நீ தாரணா பண்ணு. அப்ப என்ன ஆயிடும்னா சிரவண மனன நிதித்தியாசனாவிலே இது ஒரு மனன நிதித்தியாசனங்களாக மாறிவிடுகின்றது. அப்ப நீ கற்றுக்கொண்ட மொத்த ஞானம் அப்படிங்கிறது இப்போ உன்னை அனுபவிப்பதற்காக இந்த தியானம் வழிமுறை செய்கிறதாக அமைந்து விடுகிறது. எந்த அளவுக்கு ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்திருக்குன்னு பாத்தீங்களா? சித்த சுத்தம் இல்லாமல் ஞானம் அனுபவத்துக்கு வராது. ஆனால் ஞானம் அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றாலே சித்தம் சுத்தமாக இருக்கத்தான் வேண்டும். அப்படின்னா என்ன? தியானமின்றி ஞானம் இல்லை, ஞானமின்றி தியானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பக்தி யோகம் இன்றி ஞான யோகம் இல்லை, ஞான யோகம் இன்றி பக்தி யோகம் இல்லை, கர்மயோகம் இன்றி ஞான யோகம் இல்லை, ஞான யோகம் இன்றி கர்மயோகம் இல்லை. ஏன்னா அந்த ஞானம் அப்படிங்கிறது முதலில் புரிந்து கொள்ளப்படுகின்றது, ஆனால் அது நடைமுறைக்கு வராது. ஆனால் கர்மயோகத்தின் வழியாக படிப்படியாக சுத்தம் செய்யப்படுகிறது. 3 யோகங்களின் வழியாக சுத்தம் செய்ய அந்த கற்றுக்கொண்ட ஞானம் நமக்கு அரங்கேறுகிறது என்பதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் சொன்ன அந்த பிராக்டிஸ்ல எத்தனையோ மகான்கள் சமாதியிலேயே பெர்மனண்டா இருந்துவிடுகிறார்களே என்றால் அவர்கள் தாரணையிலே தன்னை பிரம்மம் என்று நிலைநிறுத்திக் கொண்டு அந்த சமாதியிலே ஆழ்ந்து விடுகிறார்கள். அப்படியே அவ்யக்தமாக பிரம்மமாகவே மாறிவிடுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் பிரம்மமே என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் ஞான சமாதியை விட்டு எழுந்து வந்தாலும் அவர்கள் பிரம்மமாகத்தான் இருப்பார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் இன் கேஸ் நீங்க இந்த முழுமையான ஞானத்தை கற்றுக்கொள்ளாமலே கூட சமாதியிலேயே எய்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? எல்லாம் அந்த அளவுக்கு நாங்களும் போக போறது இல்லைங்க, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் எனிவே ட்ரை டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஒன் அதர் வே அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ வித்வுட் திஸ் நாலேஜ் ஆல்சோ யூ கேன் என்டர் இன்டு சமாதி. சம்மதர் பயிற்சி தாரணை அப்படிங்கிறது அகம் பிரம்மாஸ்மி ஞான பயிற்சி இல்லாம வேற ஏதோ ஒன்று தாரணை பண்ணி கூட நீங்க ஸ்ட்ரைட் அவே யூ கேன் அட்டைன் தி சமாதி. நீங்க சொல்லுவீங்கல்ல அந்த ஜோதியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு, திராட்டகா. ஸோ பை திராட்டகா மெடிடேஷன் அந்த ஜோதியிலேயே மனசு நின்று விடுகிறது. ஆனா அந்த ஜோதிக்கு உண்டான விளக்கம் எதுவுமே தேவையில்லை. சுயம் பிரகாசம், சச்சிதானந்தம் எதுவுமே புரிஞ்சுக்காம மனசை ஸ்டாப் பண்ணும்போது எப்ப மனசு ஸ்டாப் ஆயிடுச்சோ அப்ப இருக்கிறது பிரம்மன் தான். இப்ப பிரம்மத்தை மறைத்துக் கொண்டிருந்த மனம் இல்லாதப்போ அங்க பிரம்மானுபவம் தான் கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் சமாதி அனுபவம் என்பது பிரம்மானுபவமே என்றாலும் கூட நீ அந்த ஞானத்தோடு நீ சமாதிக்கு சென்றிருந்தால் நீ சமாதியை விட்டு எழும்போது ஞானத்தோடு தான் எழுவாய். ஆனா அப்படி இல்லாம போகும்போது மறுபடியும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லோசியோடு எழுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு மெச்சூர்டான மைண்டுக்கு ஞானம் போதித்த மாத்திரத்தில் அவர்கள் உடனடியாக ஞானியாகக்கூடிய தகுதியும் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வை நான் என்னுடைய பதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, மாயை எழுப்பும் சத்தத்தை நீக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் மனசை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிடுறப்போ, எண்ணங்களே கூட இல்லாம பண்ணிடுறப்போ அங்க மாயை சப்தமே எழுப்பாது. ஏன்னா எண்ணங்கள் தான் இங்க மாயாவே இருக்கு. எண்ணங்களே உன் வாசக்குள்ள வந்துருச்சுன்னா அப்படி மாயை காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காணாம போயிடும் அப்படின்னா இல்லாதது எப்படி இருந்து காணாம போயிடுச்சுன்னு இல்லை, ஏற்கனவே இல்லாதது இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சோ இப்படி அது தியானம் அதற்கு உதவி செய்வதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அதுதான் ஞானத்தை நாம் அனுபவத்திற்கு கொண்டு வருவதற்கும் உதவி செய்வதாக இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு மோட்சம் என்பது உன் சொரூபத்தை காட்டுவது ஞானமே. சொரூபத்தை மறைத்தது அஞ்ஞானம். அப்ப எது சொரூபத்தை காட்டும்? ஞானமே தான் காட்ட முடியும். அப்படிங்கிற அந்த அடிப்படையில இந்த ஞானம் என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ள மட்டும்தான் முடியும். உங்கள் மனம் சுத்தமாக இல்லை என்றால், கர்ம
கர்மம் தியானம் பக்தியின் வாயிலாக மனதை கழுவுவதுதான் நமக்கு மகத்தான வேலையாக இருக்கின்றது. அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்ன மாத்திரத்தில் பிரம்மமாகிவிட முடியும். அப்போ பிரம்மத்தை புரிந்து கொள்வதும் முக்கியம்தான். புரிந்து கொண்ட பிரம்மம் அனுபவத்துக்கு வரலன்னா டக்குன்னு நீங்க பக்தி தியான கர்மயோகம் அப்படிங்கிற வழிகள்ல போகணும். 56வது ஸ்லோகத்துல கிரம மார்க்கம் என்று சொல்லி 18வது அத்தியாயத்துல அவ்வளோ டீட்டெயிலா பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறாரு. பக்திக்கு பின் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, ஞானத்திற்கு பின் ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு, கல்பித துவைதத்துல ஞானம் பக்தி வேற இல்லைன்னு அழகா அந்த முடியும் அந்த ஸ்லோகம். முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா 57வது ஸ்லோகத்துல, ஐ திங்க் 57, 56, 57வது ஸ்லோகத்துல மறுபடியும் என்னிடம் அர்ப்பணம் செய்து விட்டோம், கர்மத்தை செய்ய வேண்டிய கர்மத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்னடா எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் கர்மயோகத்தை சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். அங்கே கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஞானம் என்பது இல்லாமல் எதுவுமே இல்லை. ஞானத்தை கற்றுக்கொள். இப்ப நான் தான் சொன்னேன், அன்னைக்கு சுதாத்தை கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நம்ம குரூப் மெம்பர்ஸ் ஞானத்தை கேட்க கூடாது அப்படின்னு. கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இதுதான் அடுத்த உனக்கு சித்த சுத்திக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு மோட்டிவேஷனையுமே கொடுக்கும் இல்லையா? இப்போ ஞானம் என்பது அடிப்படை, அதை கற்றுக்கொள். ஆனால் ஞானி ஆகிவிடுவாயா? ஆக முடியாது. மற்ற மூவரின் சகாயம் இல்லாமல் நீ ஞானத்தை அனுபவிக்க முடியாது. ஆதலால் ஞானத்தை பெற்றுக்கொள்வதோடு மற்ற மூவர்களின் சகாயமும் மிகப்பெரிய அளவிலே நமக்கு தேவைப்படுகிறது. ஆதலால் நம் அகங்காரத்தை கரைக்கவும், சித்தத்தை சுத்தப்படுத்தவும், கர்மயோகம் பக்தி யோகம் தியானம் என்ற அனைத்தையும் பயில்வோம். இறுதியில் ஞானத்தை கொண்டு ஞானியாக மலர்வோம் என்று சொல்லி என்னோட பதிலை நிறைவு செய்யும்.